ஸோ வீடியோ கேம்ஸ்ன்றது வந்து இந்த பேண்டமிக்லேருந்து பார்த்தீங்கனாலும் சரி, அதுக்கு முன்னாடிலேருந்துமே நிறைய இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. ஒரு பக்கம் வந்து எஜுகேஷனல் கண்டென்ட் நிறைய இருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே, இந்த சில நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி, மார்ட்டல் கம்பாட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் குழந்தைங்களுக்கும் பிடிக்குது. நிறைய பாய் சைல்டு வந்து ஒரு கன் எடுத்துட்டு தன்னையே ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சிட்டு உடனே அதில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன் கிடைக்குது, இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்குது. இந்த மாதிரி பல உளவியல் ரீதியான ஒரு தேவைகளுக்காகவும் இன்னைக்கு குழந்தைங்க வந்து சோஷியலைஸ் பண்ண முடியாம வீட்டிலே இருந்துட்டு ஒரு அப்படியே ஒரு க்ளூ ஆயிடுறாங்க. நம்மளோட வீடியோ கேம்ஸ் தான் நம்மளோட உலகமே அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு டிபெண்டன்சி அண்ட் அடிக்ஷன்ல போகும்போது தான் இது மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட், எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி, எப்படி நம்ம வந்து வயிறை வந்து கெடுக்குமோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தப்பா இருந்ததுன்னா, அதே மாதிரி நம்ம எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த கண்டென்ட்ல வந்து ஃபவுல் லாங்குவேஜ் இருக்கலாம், ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு அத்தாரிட்டி எதிர்த்து பேசுற மாதிரியான டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி அக்ரெஷன் நிறைய காட்டலாம். ஒருத்தங்களை கொலை பண்றது, ரத்த வெள்ளத்துல இருக்கிறது, மரியாதை எல்லாம் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தினம் தினம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது கண்டிப்பா நம்மளோட மூளையை வந்து அது பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஆய்வுகள் வந்து இன்னைக்கு சொல்றாங்க. முக்கியமா இந்த கண்டென்ட் பார்க்கும்போது ஒரு அப்சர்வேஷனல் லேர்னிங் இருக்கும். ஸோ இதே மாதிரி அவங்க வயலன்ஸ் பார்த்தாலும் நாளைக்கு ஏதாவது இருந்தா கூட அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நம்பாயிடுது அவங்க ஃபீலிங்ஸ், இதுதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது தவிர வந்து இவங்க படிப்பு கெடுது. படிப்பு மட்டும் இல்லாம சோஷியல் லைஃப் ரொம்ப கெடுதுங்க. அது வீட்டிலே இருக்கணும், டைம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாடணும்னு நினைக்கும் போது வந்து வெளியில போய் பிள்ளைங்களோட விளையாடுறது, ஓடியாடி விளையாடுறது, அவங்க ஹெல்த், ஒபிசிட்டி, இந்த மாதிரி நிறைய இன்டைரக்ட் ரிஸ்க், டைரக்ட் ரிஸ்க் ரெண்டுமே இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுற பிள்ளைங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லலாம். மொபைல் போன் கொடுக்காம பிள்ளைகளை வளர்க்கறது நீங்க சாத்தியமா சென்னை மாதிரி இடத்துல? அதாவது மொபைல் போன் வந்து நம்ம தடுக்க முடியாது. இன்னைக்கு எல்லா வீடுலயும் வந்து இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வந்து நோ சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு நான் சொல்ற விரும்புறது என்னன்னா, அதாவது நம்ம வந்து ஃபுல் டைம் கொடுக்காம பாத்துக்கணும். ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் டைம் நம்ம சொல்லலாம். அதையும் தொடர்ந்து கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு இல்ல நைட் டைம் அந்த மாதிரி பிரிச்சு ஒரு 1 hour கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மொபைல் போன்ஸை வந்து நம்ம டோட்டலா வந்து பறிக்க முடியாது அவங்க கிட்ட. அப்படி இருந்தா உங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் விளையாடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அது நம்மளால தடுக்க முடியாது. நம்மளே எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி வீடியோ கேம் உங்க குழந்தைங்க விளையாடுறாங்கன்றத மானிட்டரிங் இருக்கணும். முக்கியமா வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு ஹால் மாதிரியான ஒரு இடத்துல வந்து குழந்தைங்க கிட்ட வந்து இந்த கம்ப்யூட்டர் கொடுக்கறது நல்லது. தனி ரூம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது நல்ல ரெசிபி ஃபார் ரொம்ப மோசமான ஒரு விஷயத்துக்கு. சோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லிவிங் ஏரியால உங்களுக்கு முன்னாடி விளையாடுற மாதிரி எந்தெந்த பர்சன்ஸ் கிட்ட சாட் பண்றாங்க, இன்னைக்கு ஆன்லைன் க்ரூமிங் நடக்குது, ஆன்லைன் பிரிடேட்டர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க 2 பேரும் பிஸியா இருக்கீங்க, டுவல் கரியர் ஃபேமிலியில இருக்கீங்கன்னாலும் கண்டிப்பா குழந்தைங்க கிட்ட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க நம்ம பிள்ளைங்கிறத டெய்லி பேசிஸ்ல இல்லைனாலும் வீக்லி பேசிஸ்லயாவது கண்டிப்பா பாக்கணுங்க. குழந்தைங்களுக்கு இது பிடிக்காதுன்னா கண்டிப்பா பிடிக்கும். நீங்க மானிட்டர் பண்ணி உங்களை வழி நடத்துறது எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். அதை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாம பொறுமையா குழந்தைங்கிட்ட உட்காந்து நம்மளே வந்து ஒரு ஸ்கிரீன் டைம் பேசி, எவ்வளவு நேரம் விளையாடணும்னு நினைக்கிற, எப்ப நீ விளையாடணும்னு நினைக்கிற, இது விளையாடினா உனக்கு என்ன, உனக்கு நான் இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நான் என்ன ரிவார்ட் பண்ண போறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரோக்கியமா குழந்தைங்கிட்ட பேசி, இதை தவிர இன்னும் சந்தோஷமான விஷயங்களை வந்து குழந்தைங்கிட்ட ஈடுபடுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களை கூட்டு போறது, இல்ல வெளியில போய் விளையாட வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இதுல இருந்து விலகி பெற்றோர்களோட பார்வையில ஒரு ஆரோக்கியமான விஷயத்துல மட்டும் அவங்க விளையாடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மொபைல் போன் பத்தி நிறைய பேசணும். அதே நேரம் டிவி பாக்குறதுனால குழந்தைகளுக்கு 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்குமா? கண்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து குழந்தைங்களே கேட்ஜெட்டோட தான் பிறக்கிறாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஐபேட் இருக்கு, டிவி வந்தாச்சு, இன்னைக்கு வெப் சீரிஸ் வந்துருச்சு. ஸோ சிறு குழந்தைங்களே வந்து இந்த வந்து ஒரு கண்டென்ட், அப்படியே ஒரு மூவிங் கண்டென்ட், விஷுவல் அப்படின்ற போது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இது முக்கியமா இது பிரச்சனைக்கு ஏன் இப்ப உள்ளாகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு டைம் கொடுக்க முடியலன்றதுனால சரி குழந்தைங்க அமைதியா இருக்கணும்னா ஒரு கேட்ஜெட்டை கொடுத்துட்றாங்க. ஒரு சில பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாலும் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிடுறோம். அப்படி பண்ற பட்சத்துல குழந்தைங்க அமைதியா இருக்குது. சோ அதுக்கு எவ்வளவு நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. திரும்ப திரும்ப அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது, முக்கியமா அந்த அக்ரெஷன் கண்டென்ட்டும் பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து தானும் ஒரு அக்ரெசிவ் ஆக்ட்ல ஈடுபடணும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து பதிவாயிடுது அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு டைரக்ட் தாக்குதலும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டைரக்டா வேற எதுலையுமே ஈடுபடாம இது மட்டுமே உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதை மட்டுமே பார்த்து வளர்றதுனால உலகம் இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒரு வர்ச்சுவல் வேர்ல்ட ரியாலிட்டி நினைக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு வந்து இன்ஃபான்ஸ் டாட்லர்ஸ் கிட்ட இருந்து வரது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் கிடையாது. டிவி மீடியாஸ் டபுள் ஸ்வார்டட் வெப்பன் சொல்லலாம். அது எப்படி கரெக்டா கண்டென்ட் கொடுத்து எந்த நேரத்தில் நம்ம லிமிட் பண்ணணும்ன்றத பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை ஒரு பாசிட்டிவான விஷயமாவும் நம்மளால உபயோகப்படுத்த முடியும்.